إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وبعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. ربي زدني علما ربي زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري. اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. الحمد لله. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய அடியார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவர்கள், அவர்களின் மகத்தான உயர்வுகள் என்ன, பண்புகள் என்ன, அவர்களை நாம் எப்படி போற்ற வேண்டும், புகழ வேண்டும், மதிக்க வேண்டும் என்பதை பற்றி குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரங்களின் அடிப்படையில் காதி இயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தொகுத்த அஷ்ஷிஃபா நூலை நாம் படித்து வருகின்றோம். அதனுடைய 2வது பகுதியில் நாம் இருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த சிறப்பு தன்மைகள் என்ன என்பதை பற்றி இமாம் அவர்கள் பேசிக்கொண்டு வரும்போது இந்த பிரிவிலே சொல்கிறார்கள், ஃபஸ்லுன் ஃபீமத் தமத்துஹு பிகஸ்ரதிஹி. எதை அதிகமாக செய்வது புகழுக்குரிய பண்போ, அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே எந்த அளவு இருந்தது. நல்லா கவனிங்க. சில விஷயங்கள் லேசா இருக்கும், ஆனால் அதை கொஞ்சம் ஆழமாக புரியணும். சில விஷயம் பொதுவான விஷயமாக தெரியும், ஆனால் அதை கொஞ்சம் நம்ம தெளிவாக புரிஞ்சாதான் அதில் நமக்கு ஓரளவுக்கு ஈடுபாடு, ஓரளவுக்கு நமக்கு அதில் தெளிவு கிடைக்கும். இதற்கு முந்தைய வகுப்புல இமாம் அவர்கள் என்ன பேசினார்கள் என்றால், எதை குறைவாக செய்வது மனிதனுக்கு அழகோ அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே எப்படி இருந்தது. குறைவா சாப்பிடுவது, குறைவா தூங்குவது, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே எந்த அளவு உயர்ந்திருந்தது. அவங்கள மாதிரி யாரும் குறைவா சாப்பிட முடியாது. அதாவது ஒரு சஹர செய்து விட்டு 3 நாட்கள் நோன்பு இருப்பார்கள், இஃப்தார் இல்லாமல். புரியுதா? அப்பேற்பட்ட ஒரு ஆன்மீக வலிமை உடையவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் எல்லாம் வயிற்றிலே ஒரு கல்லை கட்டியிருந்தால் 2 கல்லை கட்டிக்கொண்டு பசி பட்டினியோடு ஜிஹாதிலே ஈடுபடக்கூடியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று நாமோ பசித்தால் சோர்ந்து மயங்கி விடுவோம், ஆனால் பசியோடு பல மணி நேரங்கள் தனது ரப்புக்கு முன்னால் தொழுகையில் நின்று அழுது துடித்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, இப்படி எதை மனிதன் குறைத்து செய்தால் அவனுக்கு அதிக மதிப்போ, அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே எந்த அளவு மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடித்திருந்தது, அதை பற்றி சென்ற அமர்விலே பார்த்தோம். இந்த அமர்விலே எதை பற்றி பார்க்கிறோம் என்று சொன்னால், எதை மனிதன் அதிகமாக செய்வது அவனுக்கு சிறப்பு. ஒன்றை குறைத்து செய்தால் சிறப்பு, இன்னொன்றை அதிகமாக செய்தால் சிறப்பு. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே எந்த அளவு இருந்தது, அதை பற்றி தான் இன்றைய பாடத்தில் நம்ம படிக்க போறோம். இன்றைய பாடத்தில் இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், வதர்பு ஸானி ஹுவ மா யத்தஃபிகு தமத்துஹு பிகஸ்ரதிஹி வல் ஃபக்ரு பிவுஃபூரிஹி. எதை அதிகமாக செய்வது புகழப்படுவதற்குரிய ஒரு ஒட்டுமொத்த அபிப்பிராயமாக இருக்கிறது. அதாவது எல்லா மக்களிடத்திலேயும் அதே கருத்து தான். வல் ஃபக்ரு பிவுஃபூரிஹி, எது அதிகமாக இருப்பது ஒரு
தலைமைத்துவத்துக்கான ஒரு பெருமையாக, சமுதாய மதிப்புக்கான ஒரு காரணமாக இருக்குமோ அது. அதற்கு இமாம் அவர்கள் சொல்கிறார்கள் இரண்டு விஷயங்களை. ஒன்று என்ன? கன்னிகாஹி வல் ஜாஹி, திருமணம், வல் ஜாஹ், மக்களுக்கு மத்தியிலே உயர்வாக மதிக்கப்படக்கூடிய அந்த தகுதி, அந்தஸ்து. இந்த திருமணமும் அதே போன்று மக்களுக்கு மத்தியில் மதிக்கப்படக்கூடிய அந்த தகுதி, அந்தஸ்தும் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குமோ அது ஒரு புகழுக்குரிய, ஒரு தலைமைத்துவத்துக்குரிய பண்பாக சமுதாய மக்களுக்கு மத்தியிலே பார்க்கப்படும். நான் பேசுறது இந்த காலத்தை பற்றி கிடையாது. நான் பேசுவது மனிதர்கள் மனிதர்களாக வாழ்ந்த காலத்தில், பிறகு இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டு இஸ்லாமிய நேரிய வழிமுறையை மக்கள் ஏற்று அதன் அடிப்படையிலே வாழ்ந்த காலத்தில் இருந்த மதிப்பு, மரியாதை, சிறப்பை பற்றி பேசுகிறேன். அதுதான் இமாம் அவர்கள் பேசுறாங்க. சரியா? அதாவது கன்னிகாஹி வல் ஜாஹ், இந்த நிக்காகும் அதுபோன்று மதிப்பும், சமுதாய மக்களுக்கு மத்தியிலே தலைமைத்துவ மதிப்பும், இது ஒருவரிடத்திலே எந்த அளவு அதிகமாக இருக்குமோ அவர் சமுதாயத்திலே மிகப்பெரிய தகுதி உடையவராக, அந்தஸ்துடையவராக போற்றப்படுவார். என்ன சொல்றாங்க இமாம் அவங்க பார்ப்போம். فَأَمَّا النِّكَاحُ فَمُتَّفَقٌ فِيهِ شَرْعًا وَعَادَةً. திருமணம், திருமணத்தை பொறுத்தவரை மார்க்கமும் சரி வழமையும் சரி. இப்ப இன்றைய காலத்துல மார்க்கத்தினுடைய இடத்துல அது இருக்கு, அதுல மாற்றம் கிடையாது. ஆனா வழமை மாறி போச்சு. பெயரால் முஸ்லிம்கள், கலாச்சாரத்தால், குணத்தால், பண்பாடுகளால், சமூக செயல்பாடுகளால் காஃபிர்களாக அல்லது காஃபிர்களை போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக, பாதுகாப்பானாக. குஃபருடைய, நயவஞ்சகத்தினுடைய, முரண்பாட்டுடைய அனைத்து வகைகளிலிருந்தும் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. இமாம் சொல்கிறார்கள், இந்த திருமணம் இருக்கிறதே, மார்க்கமும் சரி வழமையும் சரி, இதில் ஒரே முடிவாக இருக்கின்றன. என்ன முடிவு? ஃபஇன்னஹு தலீலுல் கமாலி. திருமணம் செய்வதிருக்கிறதே அது ஒரு மனிதனுடைய பரிபூரணத்துவத்தின், ஒரு மனிதன் நிறைவடைகிறான், முழுமை அடைகிறான். ஒரு மனிதனுடைய கமாலியத், அவனுக்கு ஒரு நிறைவு ஏற்படுகிறது என்பதற்குரிய ஆதாரமாக இருக்கிறது. வஸஹ்ஹத்து ذுகூரியத்தி, ஒரு ஆண் தன்மை பெற்றிருக்கிறான், ஆண்மை பெற்றிருக்கிறான், அவனுடைய ஆண்மை உறுதியானது, சரியானது என்பதற்குரிய தெளிவான ஒரு அடையாளமாக, ஆதாரமாக இருக்கிறது. வலம் யஸலி தஃபாஹுரு பிகஸ்ரதிஹி ஆததன் மஅரூஃபதன் வத்தமாதுஹு பிஹி சீரதன் மாதியதன். அதிகமான திருமணங்களை முடிப்பது தொடர்ந்து மனித வரலாற்றிலே ஒரு அறியப்பட்ட பழக்கமாகவும், அது மக்களுக்கு மத்தியிலே ஒரு புகழுக்குரிய, தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வரும் சிறந்த ஒரு வழிமுறையாகவும் இருந்து வந்தது. வலம் யஸலி தஃபாஹுரு பிகஸ்ரதிஹி. இது உமர் ஷரீப் சொல்லலங்க, காது இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க. புரியுதா? என்ன சொல்றாங்க? அதிகமான திருமணங்கள் செய்து கொள்வது என்பது தொடர்ந்து வழக்கத்திலும் அறியப்பட்ட ஒரு வழக்கமாக இருந்தது. அதை ஒரு புகழுக்குரிய ஒரு செயலாக எடுத்துக்கொள்வது மனிதர்களுடைய ஒரு சீராவாக, பண்பாடாக இருந்தது. சரி, வழக்கத்தை விடுங்க, மார்க்கம் என்ன சொல்லுது? வஅம்மா ஃபிஷ்ஷரஇ ஃபசுன்னத்தும் மஅ்சூரத்துன். மார்க்கத்தில் அதிக திருமணம் என்பது இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய, நபிமார்களுடைய ஒரு வாழையடி வாழையாக பின்பற்றப்பட்டு வருகின்ற சுன்னாவாக இருக்கிறது. வகத் கால இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அஃதலு ஹாதிஹில் உம்மதி அக்ஸருஹா நிசாஅன் முஷீரன் இலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இந்த செய்தியை அறிவிக்கின்றார்கள். இப்னு அப்பாஸ் என்ன சொல்கிறார் ரலியல்லாஹு அன்ஹு? அஃதலு ஹாதிஹில் உம்மதி, இந்த உம்மத்திலேயே சிறப்பிற்குரியவர், ஃபضல், ஃபதீலா, ரொம்ப இந்த உம்மத்திலேயே அதிகம் சிறப்பிற்குரியவர் யார் தெரியுமா?
அதிகமான மனைவிகளை உடையவர். ஒருவருக்கு அதிகமாக மனைவிகள் இருப்பது மிக சிறந்த ஒன்று. அதிகமான மனைவிகளை உடையவர் உம்மத்திலேயே சிறந்தவர் என்று பொதுவான ஒரு கருத்தை சுட்டிக்காட்டி, பொதுவான ஒரு கருத்தை சொல்லி அதன் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாடையாக சொல்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திலேயே சிறந்தவர். காரணம் என்ன? அவர்கள் அதிகமான மனைவிகளை உடையவர்களாக இருந்தார்கள். பொதுவான முஸ்லிம்களுக்கு 4 திருமணங்களை அல்லாஹு தஆலா அனுமதித்தான், ஆர்வமூட்டினான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது ஒரு சிறந்த தன்மை என்ற காரணத்தினால் 4க்கும் அதிகமாகவும் அவர்கள் மனம் முடித்துக் கொள்ளலாம் என்று அல்லாஹ் அனுமதித்திருந்தான். وَقَدْ قَالَ عَلَيْهِ السَّلَامُ تَنَاكَحُوا تَنَاسَلُوا فَإِنِّي مُبَاهِمٌ بِكُمُ الْأُمَمَ يَوْمَ الْقِيَامَةِ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திருமணம் முடித்துக் கொண்டே இருங்கள். தனாகஹு, திருமணத்தை நிறுத்தி விடாதீர்கள், திருமணம் செய்து கொண்டே இருங்கள். தனாகஹு தனாசலு, குழந்தை பெற்றுக்கொண்டே இருங்கள், சந்ததிகளை பெருக்கிக் கொண்டே இருங்கள். ஃபஇன்னி முபாஹிம் பிக்குமுல் உமம், நாளை மறுமையிலே நான் உங்களை கொண்டு பெருமை பேசுவேன். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்படுவதற்கு ஒரு மனிதன் காரணமாக ஆகின்றான் என்றால் அது அவனுடைய மறுமையின் நற்பேருக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம், யோசித்து பார்க்க வேண்டும். சொன்னார்கள், நான் உங்களை கொண்டு மறுமையிலே பெருமை பேசுவேன். யௌமல் கியாமா, மறுமை நாளிலே என்னுடைய உம்மத்து அதிகமாக இருப்பதை கொண்டு எனக்கு நாளை மறுமையிலே ஒரு மகிழ்ச்சி, பெருமை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வனஹா அனித் தபத்துலி, திருமணம் முடிக்காமல் இருப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். ஆனால் திருமணம் முடிக்காமல் இருப்பது மட்டுமல்ல, திருமணம் முடிக்காமல் தன்னுடைய ஆண் ஆசையை தடுத்துக் கொள்வதற்காக எப்படி மிருகங்களுக்கு காயடிப்பது என்று சொல்வார்கள், ஆண்மையை போக்கிக் கொள்வது, அதுபோன்று பலர் செய்து கொண்டு இறை வழிபாட்டிலே மூழ்கி கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடுத்தார்கள். அப்படி போகும் பொழுது ஒரு மனிதன் மஅமா ஃபீஹி மின் கம்இ ஷஹ்வதி وغض البصر اللذين نبه عليهما صلى الله عليه وسلم بقوله من كان ذا طول فليتزوج فإنه أغض للبصر وأحصن للفرج حتى لم يره العلماء مما يقدح في الزهد. இந்த திருமணம் முடிப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வமூட்டினார்கள், திருமணம் முடிக்காமல் இருப்பதை தடுத்தார்கள். திருமணம் முடிப்பதால் உங்களுடைய ஆசைகளை தவறான செயல்களில் இருந்து நீங்கள் தடுத்துக் கொள்ளலாம், உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்தி கொள்ளலாம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரை வழங்கினார்கள். சொன்னார்கள், யாருக்கு வசதி இருக்குமோ அவர்கள் உடனே திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். மன் கானதா பௌலி ஃபல்யதஸவ்வஜ். இன்று பலர் என்ன செய்கிறார்கள், படிப்பு முடியட்டும் அல்லது வேலை கிடைக்கட்டும் அல்லது வெளிநாட்டுக்கு செல்லட்டும், இப்படியாக அவர்களாக சில சடங்குகளை ஏற்படுத்தி வைத்துக் கொண்டு அந்த சடங்குகளுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வசதி இருப்பவர் உடனே திருமணம் முடித்துக் கொள்ளட்டும். உங்களுக்கு வசதி இல்லை என்றாலும் உங்களுடைய தகப்பனார் உங்களுக்கு அந்த வசதியை செய்து கொடுக்க முடிந்தால் தகப்பனாரின் வசதியை கொண்டும் திருமணம் முடிக்கலாம். அதனால நான் சம்பாதிச்சு என் காலில் நின்று நான் வீடு வாங்கி காடி வாங்கி நான் வில்லா வாங்கி பிளாட்டு வாங்கி தான் நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்காதீர்கள். என்னங்க வசதி, 3 நாள் சாப்பாடு போடுறதுக்கு சோறு இருந்தா போதுங்க, 1 மாசம் 2 மாசம் வாடகை கொடுக்கறதுக்கு வாடகை காசு இருந்தா போதுங்க. அடுத்த எல்லாம் கொடுக்க போறான். இப்போ கொடுத்தால் இந்த 2 மாசத்துக்கு 1 மாசத்துக்கு இந்த 3 நாளைக்கு உணவு கொடுத்தாலாம் அடுத்து கொடுக்க போறான். இன்று மக்கள் தங்களுக்கு தாங்களே பலவிதமான கட்டுப்பாடுகளை, பலவிதமான சங்கிலிகளை ஏற்படுத்தி கொண்டார்கள். சொன்னார்கள், திருமணம் முடிக்க வேண்டும். மன்கானதா பௌலின் ஃபல்யதஸவ்வஜ், திருமணம் முடிக்க வேண்டும் வசதி உள்ளவர். ஏனென்றால் அந்த திருமணம் முடித்தால்தான் அவர் தன்னுடைய பார்வையை தாழ்த்த முடியும், தன்னுடைய வர்மஸ்தானத்தை, கற்பை அவர் பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஹத்தா லம் யரஹுல் உலமாஉ மிம்மா யக்தஹு ஃபி ஸுஹ்தி, உலக பற்றின்மை என்பது திருமணம் முடிக்காமல் இருப்பதல்ல. திருமணம் முடிப்பது
உலக பற்றின்மைக்கு எதிரானதல்ல என்று எல்லா உலமாக்களும் கருத்து சொல்லி இருக்கின்றார்கள். قال سهل بن عبد الله قد حببنا إلى سيد المرسلين صلى الله عليه وسلم فكيف يزهد فيهن ونحوه لابن عيينة رحمه الله. சஹில் அத்துஸ்தரி என்று நீங்க விக்கிபீடியால போட்டு பாருங்க. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு பெரிய ஒரு தத்துவ ஞானி. உலக பற்றின்மை, நம்ம சூஃபின் இந்த காலத்தில் சொல்றோம்ல, அந்த காலத்தில் ஜாஹித்னு சொல்லுவாங்க. உலகத்தை துறந்த ஒரு பெரிய ஏழை, பெரிய ஆலிம், மக்களுக்கு ஆன்மீக தர்பியத்தை கொடுத்த ஒரு சிறந்த ஒரு கல்வியாளர். அவங்க என்ன சொல்றாங்கன்னா பாருங்க, அதாவது நம்ம என்ன செய்யறோம் இன்றைக்கு, தீனும் இல்லை, துன்யாவும் இல்லை, இபாதத்தும் இல்லை, வாழ்க்கையும் இல்லை, எல்லாத்திலையுமே ஓட்ட கோட்டை. இப்ப சஹில் இப்னு அப்துல்லா துஸ்தரி ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், மனைவிமார்கள், அதாவது பெண்களை மனம் முடிப்பது, மனைவிமார்கள் நபிமார்களின் தலைவருக்கு மிக பிரியமுள்ளவர்களாக ஆக்கப்பட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது யாராவது தனக்கு மனைவிகள் தேவையில்லை என்று சொல்வார்களா? மனைவிகள் தேவையில்லை என்று சொல்வது உலக பற்றின்மை என்று எப்படி சொல்ல முடியும்? இவங்க மனைவி தேவையில்லை என்று அல்ல, மனைவிகள் தேவையில்லை என்று சொல்வது எப்படி உலக பற்றின்மை என்று சொல்ல முடியும்? அல்லாவின் தூதருக்கே மனைவிகள் பிரியமானவர்களாக இருந்தார்களே. இதே கருத்தை இவரை போன்று ஒரு பெரிய அறிஞர், ஹதீஸ் கலையினுடைய இமாம் சுஃபியான் இப்னு உயைனா ரஹிமஹுல்லா அவர்களும் கூறியிருக்கின்றார்கள். அது மட்டுமா, وَقَدْ كَانَ زُهَّادُ الصَّحَابَةِ كَثِيرَ الزَّوْجَاتِ وَالسَّرَارِ كَثِيرَ النِّكَاحِ. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்களே, கலீஃபா தாங்க, ஆனா துன்யாவுடைய ஆசையே இல்லாத ஒரு சஹாபி. இன்று நாம் என்ன செய்றோம்? எதை அதிகப்படுத்துவது, அதாவது ஒரு உயர்வு இல்லையோ அதை அதிகப்படுத்துறோம். உலக வஸ்துக்கள், உலக பொருட்கள், ஆடை அலங்காரம், துன்யா, வீடு. யாராவது ஒரு வீடு போதுன்னுக்காங்கள, காசு வந்தா அப்படியே போய்கிட்டே இருக்குது துன்யா. ஆனா மனைவி வந்தா ஒன்றும் போதுங்க அப்படின்னு இருக்கிறான். யோ, எதை அதிகமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய சொன்னாங்களோ அதை ஒன்று போதுங்கிறீங்க, எதை ஒன்று போதுன்னாங்களோ அதை அதிகமாக வேணுங்கிறீங்க. என்னையா முஸ்லிம்கள் நீங்கள்லாம்? நீ பாருங்க, சஹாபாக்கள்ல ஜாஹித், உலக பற்றின்மை உடையவர்கள் நிறைய பேரை சொல்லலாம். ஏன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்துக்கொள்ளுங்க, அவங்கள விடவா உலக பற்றின்மை உடையவர் ஒருத்தர் இருக்க முடியும்? அவ்வளவு பெரிய உலக பற்றின்மையான 4 மனைவிமார்களோடு வாழ்ந்தார்கள், அடிமை பெண்களோடு வாழ்ந்தார்கள். கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 4 மனைவிகள், 4 அடிமை பெண்கள், 4 மனைவிமார்கள், 4 அடிமை பெண்கள். கடைசி நேரத்தில் கூட அந்த பால் விற்கிற பெண் இருந்தாங்க பாருங்க, தண்ணி கடக்காம. அந்த பெண்ணை பற்றி சொல்லும் பொழுது தனது மகன்களை அழைத்து சொல்கிறார்கள், என்னுடைய அஜல் நெருங்கிவிட்டது, எனக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்திருந்தால் நான் அந்த பெண்ணை மனம் முடித்திருப்பேன். ஆனால் உங்களது தந்தைக்கு இப்போது திருமணத்தின் மீது ஆசை இல்லை, உங்களுக்கு நான் மனம் முடித்து கொடுக்க ஆசைப்படுகிறேன், யார் தயார்னு கேட்கிறாங்க. அப்பதான் ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு தயாராகிறார்கள். ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த வாலிப பெண்ணை மனம் முடித்து கொடுக்கின்றார்கள். அந்த 2 பேருக்கும், அந்த தக்குவா உள்ள 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறகுறாங்க. புரியுதா? அந்த குழந்தைக்கு உமவியா மன்னர்களுடைய ஒரு பெண்ணை மனம் முடிக்கின்றார்கள். அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஆசிமுடைய மகன் அப்துல் அசீஸ், அப்துல் அசீஸுக்கு பிறந்தவர் தான் 2ஆம் உமர் என்று போற்றப்படக்கூடிய உமர் இப்னு அப்துல் அசீஸ். எப்படி வருது பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, சஹாபாக்களிலே யார் உலகமே தேவையில்லை என்று உலகத்தை முற்றிலுமாக, உலக செல்வங்களே ஆசைகளை துறந்திருந்தார்களோ அவர்கள் பல மனைவிமார்களோடு மட்டுமல்ல பல அடிமை பெண்களோடும் வாழ்ந்தார்கள். அப்ப மனைவிமார்களும் அவர்களுக்கு அதிகமாக இருந்தார்கள், அவர்களுக்கு அடிமை பெண்களும் அதிகமாக இருந்தார்கள். அதாவது மனைவிமார்களை அதிகமாக வைத்துக் கொள்வது இது உலக பற்றின்மையின் முரண்பாடு அல்ல. மனைவிமார்களை அதிகமாக வைத்துக் கொள்வது இது ஒரு மனிதனுடைய மார்க்க பற்றுக்குண்டான அடையாளம்.
இது ஒரு மனிதனுடைய உலக ஆசைக்குரிய அடையாளம் அல்ல, இது ஒரு மனிதனுடைய ஈமானின் உறுதிக்குண்டான அடையாளம். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அதிகமாக இருந்தது. அலி ரலியல்லாஹு அன்ஹு சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் சஹாபாக்களிலேயே அதிகமாக திருமணம் செய்தவர்களிலே முக்கியமானவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவ்வளவு திருமணம் செஞ்சிருக்கிறாங்க. ஈராக்குக்கு சென்ற போது அவர்கள் திருமணத்திற்கு பிறகு திருமணம், அது போன்ற அடிமை பெண்கள். அதுல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பாருங்க, ஈராக்குக்கு வர்றாங்க. ஃபாத்திமாவுக்கு பிறகு ரலியல்லாஹு அன்ஹா அலி ரலியல்லாஹு மனம் முடிச்சிருந்தாங்க. ஈராக்குக்கு வர்றாங்க. அங்க இருந்த ஒரு பெரிய தலைவர் என்ன செய்யறாருன்னா, அலியையும் அழைக்கிறார், ஹசனையும் அழைக்கிறார். அழைத்து தன்னுடைய மூத்த மகளை அலிக்கு மனம் முடித்து கொடுக்கின்றார், இளைய மகளை ஹசனுக்கு மனம் முடித்து கொடுக்கின்றார். எப்படி பாரு உங்க லைஃப். ஒரே நாள்ல தகப்பனும் புதுமாப்பிள்ளை, மகனும் புதுமாப்பிள்ளை. சரியா? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அநேகமாக அந்த திருமணத்திலோ அல்லது அடுத்து அவர்கள் செய்த திருமணத்திலோ ஒரே மனைவியின் மூலமாக 17 பெண் பிள்ளைகளை அல்லாஹு தஆலா வழங்குகிறார். உமர் ஃபாரூக் சொல்லுகிறார்கள், பிள்ளைகளின் ஆசை மட்டும் எனக்கு இல்லை என்றால் நான் திருமணம் முடித்திருக்க மாட்டேன் என்று, நான் இத்தனை அதிக திருமணங்களை செய்திருக்க மாட்டேன் என்று. சரி வாங்க விஷயத்துக்கு வாங்க. என்ன சொல்லுகின்றார்கள் காதி ரியாத் ரஹிமஹுல்லா, சஹாபாக்களில் யார் உலக பற்றின்மையோடு இருந்தார்களோ அவர்கள் அதிக மனைவிகளோடு வாழ்ந்தார்கள். மனைவிகள் மட்டுமல்லங்க, அதிகமான அடிமை பெண்களும் அவர்களுக்கு இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனைவிமார்களும் இருந்தார்கள், அடிமை பெண்களும் இருந்தார்கள். கசீர நிக்காஹ், அதிகமாக திருமணங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அதிகமான திருமணங்கள் தான், ஒரு நேரத்தில் 4 நிக்காஹ் தான். ஒரு மனைவி இறந்து விட்டால் உடனே இன்னொரு திருமணம் செய்து கொள்பவர்களாக இருந்தார்கள். وحكي في ذلك عن علي والحسن وابن عمر وغيرهم غير شيء. சஹாபாக்கள் இவங்கெல்லாம் ரொம்ப பிரபலமானவர்கள். இதில் உலக பற்றின்மையில் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அலியுடைய மகனார், ரசூலுல்லாஹ்வுடைய பேரு, அதே போன்று அப்துல்லா இப்னு உமர். ஆனா அதே நேரத்தில் திருமணம் முடிப்பதிலேயோ அவர்கள் எந்த விதமான குறையும் செய்யவில்லை. அதிக திருமணங்களை உடையவர்களாக இருந்தார்கள். அது மட்டுமல்லங்க, வயதான காலத்துல மனைவி இறந்து விட்டால் கூட உடனடியாக அவர்கள் திருமணம் செய்து கொள்வார்கள். அப்போது அந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், வகத் கரிஹ கைரு வாஹிதின் ஐயல் கல்லாஹ அஸ்வன், நான் அல்லாஹுவை மனைவி இல்லாத, துணை இல்லாதவனாக, தனித்தவனாக சந்திப்பதை வெறுக்கிறேன், பிரியப்படவில்லை என்று அவர்கள் சொல்லியதை நாம் அறிவிப்புகளிலே பார்க்கிறோம். ஆக அல்லாஹுவிற்கு பிரியமான ஒன்று ஒவ்வொருவரும் துணையோடு ஜோடியோடு இருப்பது, தனக்கு ஒரு துணை இருக்கின்ற நிலையில் மரணிப்பது, இது ஒரு சிறந்த மரணத்திற்கான அடையாளங்களிலே ஒன்று. சஹாபாக்கள்ல குறிப்பா அப்துல்லா இப்னு மஸ்ஊதுடைய அறிவிப்பு வருகிறது. அதாவது அவங்க எப்ப 70 வயசுக்கு மேல, என்னுடைய மனைவி இறந்து இன்னும் 10 நாட்கள் தான் இருக்கின்றன, நானும் மரணிப்பதற்கு என்று மருத்துவர் சொன்னாலும் அந்த 10 நாளில் நான் திருமணம் முடித்துக் கொள்வேன். ஏனென்றால் நான் அல்லாஹுவை தனித்தவனாக சந்திக்க ஆசைப்படவில்லை. சரிங்களா? فَإِنْ قُلْتَ كَيْفَ يَكُونُ النِّكَاحُ وَكَثْرَتُهُ مِنَ الْفَضَائِلِ. இப்ப நம்மள பார்த்து கேக்குறாங்க, وَهَذَا يَحْيَى بْنُ زَكَرِيَّا عليه السلام قد أثنى الله تعالى عليه أنه كان حصورا فكيف يثني الله بالعجز عما تعده فضيلة. என்ன கேள்வி? நீங்கள் யாராவது கேட்டால் திருமணமோ அல்லது அதிகமாக திருமணம் முடிப்பதோ அது எப்படி ஒரு சிறப்பான, ஒரு சிறந்த, ஒரு போற்றத்தக்க புகழுக்குரிய செயலாக ஆக முடியும் என்று நீ ஒரு கேள்வி கேட்டால், அதற்கு ஆதாரமாக நீ யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை கொண்டு வந்தால், என்ன யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஆலு இம்ரான்ல யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி புகழும் பொழுது சய்யிதன் வ ஹசூரா, ஹசூர் என்ற வார்த்தையை பயன்படுத்துறான். ஹசூர் என்பதற்கு பல அர்த்தங்கள் சொல்றாங்க. அதுல ஒரு அர்த்தம் என்னவென்று சொன்னா திருமணம் முடிக்காதவர். புரியுதா? அப்ப ரசூல் அல்லாஹு தஆலா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லும் பொழுது திருமணம் முடிக்காதவர், பெண் ஆசை இல்லாதவர் என்று அல்லாஹு தஆலா புகழும் பொழுது நீங்க எப்படி திருமணம் முடிக்கிறத போய் ஒரு சிறப்பு, அது ஒரு புகழ் என்பதாக பேசுகிறீர்கள்? அல்லாஹு தஆலா ஒரு நபியை அவர் திருமணமற்றவர் என்று புகழ்ந்திருக்கும் பொழுது நீங்க எப்படி அதை
அதாவது திருமணம் முடிப்பதை ஒரு புகழாக சொல்ல முடியும் என்று நீ ஒரு கேள்வி கேட்டால், وهذا عيسى ابن مريم عليه السلام تبثل من النساء ولو كان كما قررته لنكح. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் முடிக்காமல் இருந்தார்கள், நீ சொல்லியதை போன்றிருந்தார், அப்போது அவர்களும் திருமணம் முடித்திருக்க வேண்டுமே. இப்படி ஒரு 2 கேள்வி உன்னிடத்திலிருந்து வந்தால் அதற்கு என்ன பதில்? ஃபஅலம் அன்ன சனா அல்லாஹி தஆலா அலா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். இங்க பாருங்க, நீங்க திருமணம் முடிக்கிறீங்களோ முடிக்கலையோ அது உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் உள்ளது. நம்முடைய பயானுடைய நோக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறப்பை பற்றி உள்ள பயான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலதாரபணம் செய்ததை, அவர்கள் பல மனைவிகளோடு வாழ்ந்ததை யாராவது குறை சொன்னாலோ அல்லது அதை ஒரு தாழ்வாக பார்த்தாலோ அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். புரியுதா? அதிக திருமணங்கள் என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டுமல்ல, முந்தைய காலத்தில் மனித மரபுடைய ஒரு சிறப்பாக பாவிக்கப்பட்டு வந்தது. அதை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இப்போ உள்ள கலாச்சாரத்தை பற்றி, நம்ம மாறி இருக்கிற நிலைமையை பற்றி நம்ம பேசவே வரல. فَاعْلَمْ أَنَّ ثَنَاءَ اللَّهِ تَعَالَى عَلَى يَحْيَى عَلَيْهِ السَّلَامُ بِأَنَّهُ حَصُورٌ لَيْسَ كَمَا قَالَ بَعْضُهُمْ. அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஹசூர் என்று புகழ்ந்திருக்கிறானே, அதற்கு நீ சொல்லிய அர்த்தம் அல்ல. அதாவது இன்னஹு கான ஹயூபன் அவு லா தகர லஹு, அதாவது அவர்கள் ஆண்மையே அற்ற, அதாவது ஆண் உறுப்பே இல்லாத ஒரு ஆடவராக இருந்தார்கள், ஒரு நபியாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. பல் قد انكر هذا حذاق المفسرين ونقاد العلماء وقالوا هذه نقيصة وعيب ولا تليق بالانبياء. ஆண்மையே இல்லாமல் இருப்பது அல்லது ஆண் உறுப்பே இல்லாமல் இருப்பது இது ஒரு சிறப்பல்ல, இது ஒரு குறை. இது நபிமார்களுக்கு எப்படி அப்படிப்பட்ட குறை இருக்க முடியும்? அப்ப என்ன அர்த்தம் ஹசூர் என்பதற்கு? வஇன்னமா மஅனாஹு அன்னஹு மஅசூமுன் மினத் துனூபி ஐ லா யஅதீஹா கஅன்னஹு ஹுஸிர அன்ஹா. அவர்களுக்கு ஆண்மை இருந்தது, ஆண் உறுப்பு இருந்தது, ஆனால் அந்த ஆசையிலிருந்து அவர்கள் தடுக்கப்பட்டிருந்தார்கள். இச்சையின் பக்கம் மனம் செல்வதிலிருந்து அவர்களுடைய மனம் தடுக்கப்பட்டிருந்தது. அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான மனப்பக்குவமுடையவர்களாக அவர்கள் இருந்தார்கள். வக்கீல மானிஅன் நஃப்ஸஹு மினஷ் ஷஹவாத், இச்சைகளிலிருந்து தன்னை தடுத்துக் கொள்பவர்களாக இருந்தார்கள். வக்கீல லைஸத் லஹு ஷஹவத்துன் ஃபின்னிஸா, பெண்களிலே அவர்களுக்கு இச்சை இல்லாமல் இருந்தது. ஃபகத் பான லக மின் ஹாதா அன்ன அதமல் குத்ரதி அலன் நிகாஹி நக்ஸுன் வ இன்னமல் ஃபضலு ஃபீ கௌனிஹா மௌஜூதத்தன் சும்ம கும்ரஹா. அப்ப என்ன சிறப்பு? திருமணத்திற்கு ஒருவன் சக்தியே இல்லாமல், ஆண்மையே இல்லாமல் இருப்பது சிறப்பு அல்ல. ஆண்மை இருக்க வேண்டும், சக்தி இருக்க வேண்டும், இருந்து அதை அடக்குவது அதுதான் சிறப்பு. இம்மா பி முஜாஹதத்தின் க ஈசா அலைஹிஸ்ஸலாம், சிறந்த ஆன்மீக பயிற்சிகளை கொண்டு, வணக்க வழிபாடுகளை கொண்டு எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்களோ, அவு பி கிஃபாயத்தி மினல்லாஹி தஆலா, அல்லது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நேரடியான பாதுகாப்பை கொண்டு, தடுப்பை கொண்டு, க யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், எப்படி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்டதோ. ஃபதீலத்தன் ஸாயிதத்தன் லிகௌனிஹா ஷாகிலத்தன் ஃபீ கஸீரி மினல் அவ்காத்தி ஹாத்தன் இல துன்யா. பெரும்பாலும் அதிக மனைவிகளோடு இருப்பது அது ஒரு மனிதனை அந்த அவர்களை பராமரிப்பதனுடைய வேலைகளிலே ஈடுபட வைத்துவிடும் அல்லது துன்யாவின் பக்கம் இழுத்துவிடும் என்ற காரணத்தினால் இது இந்த ஆசையை அடக்கிக் கொள்வது ஒரு சிறப்பான ஒன்றாக. அதே நேரத்தில் அடுத்து ஹிய ஃபீ ஹக்கி மன் உக்திர அலைஹா, யாருக்கு அதற்கான சக்தி இருக்குமோ, வ முல்லிகஹா, யாருக்கு அதற்கான வலிமை ஆற்றல் இருக்குமோ, வகாம பில் வாஜிபி ஃபீஹா, அதிலே செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றக்கூடியவராக இருப்பாரோ, வலம் தஷ்கல்ஹு அன் ரப்பிஹி, திருமணம் முடிப்பதால் தன்னுடைய ரப்பை புறக்கணிக்காமல், தன்னுடைய ரப்பை மறக்காமல், அவனுக்கு செய்யக்கூடிய இபாதத்துகளை விட்டுவிடாமல் இருக்க முடியுமோ, அப்படிப்பட்ட ஒருவருக்கு திருமணம் முடிப்பதுதான், பல திருமணங்கள் முடிப்பதுதான் தரஜத்துன் உல்யா, அதிக அந்தஸ்தாக மதிப்பாக பார்க்கப்படும். அப்ப இதுல ஒரு பதிலும் உங்களுக்கு வந்துருச்சு. சரிங்களா?
வஹிய தரஜத்து நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தரஜா தான் யாருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய நபிக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அல்லதி லம் தஷ்கல்ஹு கஸ்ரத்துஹுன்ன அன் இபாதத்தி ரப்பிஹி. மனைவிமார்கள் அதிகமாக இருந்தும் தங்களுடைய ரப்பை வணங்குவதை அவர்கள் மறக்கவில்லை, விடவில்லை, குறைக்கவில்லை. இன்றைக்கு ஒரு மனைவியை வைத்துக்கொண்டே ஒழுங்கா இபாதத்து செய்ய முடியாம நம்ம இருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 மனைவிமார்களோடு ஒரே நேரத்தில் வாழ்ந்தும் அவர்கள் அல்லாஹுவை வணங்குவதில் சிறந்த முன்னோடியாக இருந்தார்கள். பல் ஜாதஹு தாலிக இபாதத்தன். மனைவிமார்கள் அதிகமாக இருந்தும் அது அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய இபாதத்தை அதிகப்படுத்தியது. லி தஹ்சீனிஹின்ன வ கியாமிஹி பி ஹுகூகிஹின்ன. அந்த பல மனைவிமார்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தினியாக பாதுகாத்தார்கள், அவருடைய ஹக்குகளை நிறைவேற்றினார்கள். வக்திசாபிஹி லஹுன்ன. அவர்களுக்காக உழைத்து சம்பாதித்து செல்வத்தை ஹலாலான ரிஸ்கை கொடுத்தார்கள். வ ஹிதாயத்திஹி இய்யாஹுன்ன. அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். பல் ஸர்ரஹ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹா லைஸத் மின் ஹுதூதி துன்யாஹு ஹுவ வ இன் கானத் மின் ஹுதூதி துன்யா கைரிஹி. இப்போ ஒரு பெரிய அற்புதமான ஒரு விளக்கத்தை இமாம் அவர்கள் சொல்ல போறாங்க. சுப்ஹானல்லாஹ். எனக்கு ரொம்ப நாளா இருந்த ஒரு கேள்விக்கான பதில் அல்ஹம்துலில்லாஹ் இமாமுடைய இந்த விளக்கத்துல கிடைச்சிச்சு. ரொம்ப அருமையான விஷயம், ரொம்ப அருமையான விஷயம். அந்த ஹதீஸினுடைய ஒரு அற்புதமான விளக்கம். இப்போ மனிதர்கள்ல நம்மில் ஒருவர் ஒரு திருமணம் செய்வதோ 2 திருமணம் செய்வதோ அவருடைய சக்திக்கு ஏற்ப அது தனக்காக இருக்கும். இவர் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், இமாமு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்தது அவர்களுக்காக அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்தது யாரை திருமணம் முடித்தார்களோ அவர்களுக்காக, உம்மத்துக்காக. யாரை திருமணம் முடித்தார்களோ அவர்களுக்காக. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிரபலமான ஹதீஸ் பாருங்க, என்ன சொன்னார்கள்? ஹுப்பிப இலைய மின் துன்யாக்கும். அதாவது இந்த உங்களுடைய சொன்னாங்க, உங்களுடைய உலக வஸ்துக்களிலிருந்து எனக்கு பிரியமானது எது தெரியுமா? மனைவிமார்கள், பெண்கள், நறுமணம். இங்க உங்களுடைய துன்யான்னு சொல்றாங்க. அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? வஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாத். என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் ஆக்கப்பட்டுள்ளது. நாங்க அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளம் துன்யாவோடு தொடர்புடையதாக இருந்ததே இல்லை, இருக்கவே இல்லை. ஹுப்பிப இலைய மின் துன்யாக்கும். உங்களது துன்யாவிலிருந்து. فدل على أن حبه لما ذكر من النساء والطيب اللذين هما من أمر الدنيا غيره. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் நறுமணம் என்று சொன்னார்களே, அது அவர்களுடைய துன்யாவுக்காக அல்ல, பிறருடைய துன்யாவை சேர்ந்ததாக இருக்கும். வஸ்திஅமாலுஹு லிதாலிக. அவர்கள் திருமணம் முடித்ததோ அல்லது அவர்கள் நறுமணம் பூசிக்கொண்டதோ லைஸ லிதுன்யாஹு, தனக்காக அல்ல, பல்லி ஆகிரத்திஹி, தன்னுடைய மறுமைக்காக. லில் ஃபவாயிதி அல்லதி ذكرناها في التزويج. திருமணத்தில் என்ன நன்மைகள் இருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த நன்மைகளை ஆகிரத்தில் அடைந்து கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்களே தவிர துன்யாவுக்காக அல்ல. வலிலிகாயில் மலாயிகத்தி ஃபித் தீபி. அதாவது நறுமணத்தோடு மலக்குகளை சந்திப்பதற்காக. வலி அன்னஹு ஐதன் மிம்மா யஹுத்து அலல் ஜிமாஇ. நல்ல நறுமணங்கள் உடலுறவை ஜிமாஇ தூண்டக்கூடியது. வயுஈனு அலைஹி. மனைவியோடு சேருவதற்குண்டான ஆற்றலுக்கு உதவியானது. வயுஹர்ரிகு அஸ்பாபஹு. அதனுடைய காரணங்களை உருவாக்கக்கூடியது என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நறுமணத்தை அதிகமாக விரும்பினார்கள். மலக்குகளுக்காக, அதுபோன்று அது உடல் வலிமையை, அதாவது திருமண ஆசையை அதிகப்படுத்தக்கூடியது என்பதற்காக. அது மட்டுமல்ல, وَكَانَ حُبُّهُ لِهَاتَيْنِ الْخَصْلَتَيْنِ لِأَجْلِ غَيْرِهِ. இந்த இரண்டையும், அதாவது மனைவிமார்களையும் அதுபோன்று நறுமணத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பியது தனக்காக அல்ல, பிறருக்காக. وَقَمْعِ شَهْوَتِهِ وَكَانَ حُبُّهُ الْحَقِيقِيُّ الْمُخْتَصُّ بِذَاتِهِ في مشاهدة جبروت مولاه ومناجاته. ولذلك ميز بين الحبين وفصل بين الحالين فقال وجعلت قرة عيني في الصلاة.
என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிசா பெண்களையும் அதுபோன்று நறுமணத்தையும் விரும்பியது தங்களுக்காக அல்ல, பிறருக்காக அவர்கள் விரும்பினார்கள். தன்னுடைய ஆசையை அடக்குவதற்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்கள். ஆனால் அதே நேரத்தில் அவர்களுடைய உள்ளத்தின் ஆழமான உண்மையான அன்போ அல்லாஹு தாலாவிடத்திலே பேசுவதிலே, ரப்புக்கு முன்னால் நிற்பதில் தான் இருந்தது. அதை தான் சொல்லி காட்டினார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெண்டையும் பிரித்து எப்படி சொன்னார்கள்? உங்களது துன்யா உங்களுடைய துன்யா, அது என்னுடைய துன்யா கிடையாது, எனக்கு அந்த துன்யால எந்த ஈடுபாடும் இல்லை. உங்களுடைய துன்யாவிலிருந்து எனக்கு விருப்பமானது ரெண்டே வஸ்துக்கள் தான், மனைவிமார்களும் நறுமணமும். அதுவும் அந்த ரெண்டையும் எதற்கு விரும்பினார்கள்? அந்த பெண் மனைவிமார்களின் மூலமாக இந்த ஆசைகள் அடக்கப்பட்டு விடுமையானால் அல்லாஹ்வுடைய இபாதத்திலே நிற்கும் பொழுது மனம் முழுமையாக அந்த ரப்புடைய இபாதத்தினுடைய ருசியை, அந்த ரப்புடைய முனாஜாத்தினுடைய ருசியை அந்த ருசிப்பதற்கான அந்த ஒரு நோக்கத்திற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திருமணங்களை செய்தார்கள். அதுவும் துன்யாவுக்காக அல்ல, ஆகிரத்துக்காக, இபாதத்துக்காக. புரியுதுங்களா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தில் ஒரு மனிதன் இறை வழிபாட்டிலே மூழ்க வேண்டும் என்றால் அவனுடைய உள்ளம் இந்த அற்ப ஆசைகளிலிருந்து நீங்கி இருக்க வேண்டும். எப்படி நீங்கி இருக்கணும்? இப்படி அவனுடைய அந்த ஆசையை ஹலாலான முறையில் நிறைவேற்றி தீர்த்து கொள்வதன் மூலமாக. அதனாலதான் இஸ்லாம் அல்லாத பிற மதங்கள்ல ஆன்மீகத்தில் செல்லக்கூடியவர்கள் உருப்படியா ஆன்மீகத்தில் போக முடியாம கடைசியில கேவலப்பட்டு அவமானப்படுகின்றார்களே. காரணம் என்ன? அவர்கள் ஆன்மீகம் என்பதை திருமணமே முடிக்காமல் இருக்கக்கூடிய துறவரமாக ஆக்கி கொண்ட காரணத்தினால. சில நாடுகள்ல ஆன்மீகவாதிகள் துறவிகளாக இருக்கக்கூடாது, திருமணம் முடிப்பதை சட்டமாக மாற்றப்பட்டு விட்டது. காரணம் என்ன? துறவிகளால் குடும்ப பெண்களும் சமூக பெண்களும் சமூகத்தில் இருக்கக்கூடிய வாலிப பெண்களும் சீரழிக்கப்படுகின்றார்கள் என்ற காரணத்தினால அல்லாஹு தஆலா அதை நமக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தால பாதுகாத்து விட்டான். பிற மதத்தினுடைய துறவிகளால, மத குருக்களால, மத வழிகாட்டிகளால, இன்னும் அவர்களுடைய மதம் சார்ந்த மக்களால் அவர்களுடைய சமூக பெண்கள் சீரழிக்கப்படுகின்றார்கள். காரணம் என்ன? அவர்களுடைய மதத்தினுடைய அடையாளம் எதுவாக ஆக்கப்பட்டு விட்டது? துறவரமாக ஆக்கப்பட்டு விட்டது. அதனால அவர்கள் துறவரத்திலையும் உருப்படி கிடையாது, குடும்ப வாழ்க்கையிலும் உருப்படி கிடையாது. நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்துல அப்படி ஒன்றையே இல்லாமல் துறவரம் என்பது அடியோடு அகற்றப்பட்டு விட்டது, நீக்கப்பட்டு விட்டது. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? இது உங்க துன்யாங்க, ஆனா என்னுடைய ஆசை இருக்கிறதே எதற்காக? அல்லாஹ்வை சந்திப்பதற்காக, அல்லாஹ்வை தொழுவதற்காக. வஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாஹ், என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் ஆக்கப்பட்டிருக்கிறது. ஃபகத் சாவா யஹ்யா வ ஈசா ஃபீ கிஃபாயத்தி ஃபித்னத்திஹின்ன வஸாத ஃபதீலத்தன் பில் கியாமி பிஹின்ன. இப்ப ஒரு பக்கம் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஒரு பக்கம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஒரு பக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப யாரு சிறந்தவங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக மிக சிறந்தவர்கள். ஏன் தெரியுமா? யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று அவர்கள் தங்களுடைய இச்சையை அடக்கியது மட்டுமல்ல, தங்களுடைய இச்சைகளை ஹராமிலிருந்து அடக்கி கொண்டு மனைவிமார்களையும் திருமணம் முடித்து அவர்களையும் சிறந்த முறையிலே நிர்வகித்தார்கள் அல்லவா? அந்த அடிப்படையில எல்லா சிறப்பும் யாரிடத்தில் இருந்து விட்டது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில். அவங்க மனைவிமார்கள் இல்லாம வெறும் இபாதத்தில் இருந்தாங்க. இன்னொரு நபி அவர்கள் மனைவியினுடைய ஆசை இல்லாமல் வணக்க வழிபாட்டிலே மூழ்கி இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்தும் மனைவியின் ஆசை இல்லாமல் இருந்தார்கள். இபாதத்தில் முழுசா போறதுக்கு மனைவியினுடைய ஆசை இல்லாமல் இருப்பதற்காக கஷ்டப்பட்டு பல விதமான பயிற்சிகளை, தர்பியத்துகளை, இபாதத்துகளை செய்து அந்த 2 நபிமார்கள் பாதுகாத்துக் கொண்டார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய நபியோ மனைவிமார்களோடு வாழ்ந்து பாதுகாப்பான நிலையை அவர்கள் பெற்றார்கள். அடுத்து பாருங்க, வகான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்மன் உக்திர அலல் குவத்தி ஃபீ ஹாதா. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமண குடும்ப வாழ்க்கையின் மீது மிகப்பெரிய ஆற்றல் பெற்றவர்களாக இருந்தார்கள். வஉத்தியல் கஸீர மின்ஹு, இந்த ஆற்றல் அவர்களுக்கு அதிகமாகவே இருந்தது. வலிஹாதா உபீஹ லஹு மின் அததில் ஹராயிரி மா லம் யுபஹ் லிகைரிஹி, மற்ற முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்படாத அனுமதி, அதாவது மற்ற முஸ்லிம்களுக்கு 4க்கு மேல பணம் முடிக்க கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
உங்களுக்கு சுதந்திரமான பெண்களை 4க்கு மேலாகவும் மனம் முடிக்கலாம் என்று அல்லாஹ் அனுமதி வழங்கி இருந்தான். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக வரக்கூடிய அறிவிப்பிலே அன்னஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யதூரு அலா நிசாஇஹி ஃபிஸ் ஸாஅத்தி மினல் லைலி வன் நஹார் வஹுன்ன 11 மனைவிமார்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் இரவிலோ சில நேரங்களில் பகலிலோ ஒரே நேரத்தில் ஒரு மனைவியாக எல்லா மனைவிகளிடத்திலும் வீடு கூடக்கூடியவர்களாக குடும்ப உறவு வைப்பவர்களாக இருந்தார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிமை பெற்றிருந்தார்கள். قال أنس وكنا نتحدث أنه أعطي قوة 30 رجلا خرجه النسائي. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 30 ஆண்களுடைய உடல் வலிமை ஆண்மை வலிமை கொடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று நாங்கள் பேசிக்கொள்வோம். வருவிய நஹ்வுஹு அன் அபி ராஃபி' அபு ராஃபி என்ற தோழரின் மூலமாகவும் இதே செய்தி அறிவிக்கப்படுகின்றது. வான் தாவூஸின் ரஹிமஹுல்லா, தாவூஸ் இவங்க தாபிஈ சஹாபாவுடைய மாணவர் சொல்கிறார்கள், உஅத்திய அலைஹிஸ்ஸலாம் குவத 40 ரஜுலன் ஃபில் ஜிமா. அவர்களுக்கு சஹாபாக்கள் மூலமாக கிடைத்தது 40 ஆண்களுடைய வலிமை உடலுறவு கொள்வதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. வமிஸ்லுஹு அன் ஸஃப்வான் இப்னு சுலைமின், அதே போல ஸஃப்வான் இப்னு சுலைமும் இதே போன்று அறிவிக்கின்றார்கள். சல்மா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் அவர்களுடைய அடிமை பெண்களிலே ஒருவர் சொல்கின்றார்கள், தாஃபன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்தன் அலா நிசாஇஹி 9 வதطهر من كل واحدة قبل ان ياتي الاخرى. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது 9 மனைவிமார்களிடத்திலே ஒரே இரவிலே வீடு கூடினார்கள். ஒவ்வொரு மனைவியிடத்தில் சேர்ந்ததற்கு பிறகும் குளித்துக் கொண்டார்கள். அடுத்த மனைவியிடத்திலே செல்வதற்கு முன்பாக சொன்னார்கள், இது மிகவும் சுத்தமானதும் மிகவும் நல்லதுமாகும் என்று. அதுபோன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், நான் இன்று 100 மனைவிமார்களிடத்திலே அல்லது 99 மனைவிமார்களிடத்திலே இன்றைய இரவிலே நான் வீடு கூடுவேன் என்று. அதை அவர்கள் செய்யவும் செய்தார்கள். அதுபோன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா 100 ஆண்களுடைய வலிமையை கொடுத்திருந்தான். அவர்களுக்கு 300 மனைவிமார்கள் இருந்தார்கள், 300 அடிமை பெண்கள் இருந்தார்கள். யாருக்கு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. இன்னும் சில அறிவிப்புகள்ல 700 மனைவிகள் 300 அடிமை பெண்கள் என்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இபாதத்துக்காகவே தன்னை ஒதுக்கி கொண்டவர். அல்லாஹு தஆலா வணக்க வழிபாட்டுக்கு ஒரு அடையாளமாக ஒரு நபியை சொல்கிறான் என்றால் நோன்புக்கும் நின்று வணங்குவதற்கும் தாவூத் நபி அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே உதாரணமாக சொல்கிறான். அப்பேற்பட்ட தாவூத் நபி உலக பற்றி அரசராக இருந்து உலக ஆசை இல்லாமல் வாழ்ந்தவர்கள். ஆனால் அதே நேரத்தில் மனைவிமார்கள் விஷயத்தில் மட்டும் அவர்கள் 99 திருமணங்களை முடித்திருந்தார்கள். ஆக அதிகமாக மனைவிமார்களை கொண்டிருப்பது என்பது முந்திய மார்க்கங்களிலும் அதுபோன்று மனிதர்களுடைய இயல்பான மரபுகளிலும் ஒரு சிறப்பான ஒரு காரியமாக இருந்தது. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்திலே ஒரு சிறப்பான ஒரு அமலாக ஆக்கப்பட்டது. அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மிக சிறந்த ஒரு பரிபூரணமான ஒரு செயலாக இருந்தது. அதிகமான மனைவிகளை முடித்து குடும்ப வாழ்க்கையிலும் சிறந்த ஒரு குடும்பவாதியாக, ஒரு கணவனாக, ஒரு தந்தையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள். அந்த மனைவிமார்களுடைய ஹக்குகளையும் நிறைவேற்றினார்கள். அதுபோன்று சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்தார்கள். அதுபோன்று அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய இபாதத்துகளில் எதையும் அவர்கள் குறையும் செய்யவில்லை. ஆக இப்படிப்பட்ட ஒரு சிறந்த மகத்தான சிறப்பை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைய பெற்றிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் ஸலாமும் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது என்றென்றும் நிலவிக்கொண்டே இருக்கட்டுமாக. அந்த தூதரை நேசிப்பதற்கும் பின்பற்றுவதற்கும் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அதாவது ஒரு பெரிய குழப்பம் அல்லது பெரிய சிக்கல், சிரமம் என்னவென்று சொன்னா, நம்ம சில விஷயங்களை பெருசாக்கிக்கிட்டோம். சில வசதிகளை நம் மீது நாமே திணித்து கொண்டோம், கட்டாயப்படுத்தி கொண்டோம். இதை நீங்க விட்டுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா வாழ்க்கையில எதுவுமே சிரமம் கிடையாது. அதாவது இருப்பதை கொண்டு போதுமாக்கிக் கொள்வது, இருப்பதை பகிர்ந்து கொள்வது, நிறந்து கொள்வது. அதாவது தனக்கு மட்டும் இல்லாம பகிர்ந்து கொள்வது, இருக்கிறத போதுமாக்கிக் கொள்வது, அதை பகிர்ந்து கொள்வது. இப்ப நபிமார்களோ சஹாபாக்களோ தாபியீன்களோ அவர்கள் பல மனைவிகளை முடித்திருந்தார்கள் என்று சொன்னா, எல்லாரும் பெரிய கோடீஸ்வரனா பணக்காரனா இருந்தாங்க, எல்லாரும் பெரிய மன்னரா இருந்தாங்க, பெரிய வசதி உள்ளவரா இருந்தாங்க, திருமணம் முடித்தார்கள் என்பது கிடையாது.
ஒவ்வொரு மனைவியும் தனக்கு இருக்கிற நிலையில எது இருந்ததோ அதை கொண்டு அவர்கள் போதுமாக்கி கொண்டார்கள். குறிப்பா முதலாவது நேரம். என்ன செய்வாங்க? சஹாபாக்கள், தாபியீன்கள் இரவு தொழுகையில இஷா தொழுகைக்கு பிறகு அவங்க குடும்பத்துக்கு போயிடுவாங்க. இஷால இருந்து சுபுஹ் வரைக்கும் மனைவிமார்களோடு இருப்பாங்க. அதுதான் அந்த மனைவிக்கு உண்டான நேரம். அது அந்த பிள்ளைகளுக்கு உண்டான நேரம். பிறகு சுபுஹ்ல இருந்து அடுத்து மகரிப் வரைக்கும் அவர்கள் தங்களுடைய உலக தேவைகளுக்காக உழைப்பு செய்வாங்க. எந்த மனைவியினுடைய இரவாக இருந்துச்சோ, அந்த மனைவியிடத்துல அன்றைய பகல் உணவ அவங்க எடுத்துக்கொள்வாங்க. பகல் அந்த அந்த மனைவியோட இருப்பாங்க. அடுத்து ஒரு மனைவி இடத்துல சென்று விடுவார்களேயானால், அன்றைய இரவும், அன்றைய பகலும் அந்த மனைவிகளோட இருப்பாங்க. அசர் தொழுகையிலிருந்து மகரிப் வரைக்கும் உள்ள நேரத்த எல்லா மனைவிமார்களோடையும் பகிர்ந்து கொள்வார்கள். சரிங்களா? அதுபோக பிள்ளைகளை பொறுத்தவரைக்கும், பிள்ளைகளை உருவாக்குவதிலும், வளர்ப்பதிலும் அந்த ஆடவர் மட்டுமல்லாமல், கணவர் மட்டுமில்லாமல், அதாவது தந்தை மட்டுமில்லாம, மனைவிமார்கள் எல்லோரும் சேர்ந்து அவர்களுடைய பங்களிப்பு இருக்கும். இன்று எப்படி ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு பிறந்த இன்னொரு மனைவியின் மூலமாக தனது கணவனுக்கு பிறந்த பிள்ளைகள பார்க்கிறதுக்கே விரும்புறதில்ல. ஆனா, அதே நேரத்துல அண்டை வீட்ல, எழுத்த வீட்ல, பக்கத்து வீட்ல யார் யாருக்கோ பிறந்த குழந்தைய தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தைய வளர்ப்பாங்க. அந்த அந்த வீட்டோட ரொம்ப சுமூகமா இருப்பாங்க. எனக்கு புரிய மாட்டேங்குது. உன்னுடைய கணவனுக்கு, உன்னுடைய கணவனுடைய இரத்தத்தில் பிறந்த, உன் மூலமாக உன்னுடைய கணவனுக்கு பிறந்த குழந்தைகளின் இரத்தத்தை கொண்டிருக்கக்கூடிய அந்த குழந்தைகளின் சகோதரர்கள், அவர்கள நீ நேசிக்க மாட்டேங்கிற, வளர்க்க மாட்டேங்கிற, பார்க்க விரும்ப மாட்டேங்கிற. ஆனா அதே நேரத்துல யாரோ பெத்த குழந்தைன்னு நீ நேசிக்கிற. அப்ப எந்த அளவுக்கு நம்முடைய சமூகத்துல ஒரு பெரிய ஒரு குறுகிய மனநிலை வந்திருக்கு பாருங்க. இன்னொரு பக்கம் என்னன்னு சொன்னா, நம்ம ஒருத்தரும் அவங்களுடைய வசதிக்கு என்று ஒரு சரவுண்டிங் ஒரு 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 சர்க்கிள நம்ம விதிச்சுக்கிறோம். இந்த தகுதியான வீட்ல தான் நான் இருக்கணும். என்னுடைய பிள்ளைங்க இந்த பள்ளிக்கூடத்துல தான் படிக்கணும். என்னுடைய பிள்ளைங்களுக்கு இந்த வசதிலாம் இருக்கணும் என்பதாக நாம் நமக்கு நாமே பல கட்டுப்பாடுகள போட்டுக்கொண்டோம். இன்று கல்வி இலகுவா கிடைக்குது. ஆனா அந்த இலகுவான கல்விய நம்ம தேர்ந்தெடுக்கிறது இல்ல. அது மட்டுமல்ல, சரி அப்படியே செலவழித்து கல்விகள் இருந்தாலும், கல்விகளுக்கு செலவழிக்கிறதுக்கு உண்டான பொருளாதாரம் இருக்கு. ஆனா கல்விக்கு செலவழிக்கிறத விட, கட்டடத்துக்கு செலவழிக்கிறதுக்கும், வீணான பொருள்களுக்கு செலவழிக்கிறதுக்கும், சில நேர உணவுகள்ல, சில நேர விழாக்கள்ல செலவழிக்கிறதுக்கும் மக்கள் தயாரா இருக்கிறாங்க. இப்ப ஆனா என்ன சொல்றாங்க? முந்தைய காலத்துக்கு மாதிரி 2க்கு மேல புள்ளைங்க பெத்துக்கிட்டோம்னா, நம்ம எப்படிங்க படிக்க வைக்க முடியும்? அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா முடியும். செலவழிச்சும் படிக்க வைக்கலாம். செலவு இல்லாமலும் படிக்க வைக்கலாம். இவர்கள் தங்களுடைய நஃப்ஸினுடைய சோம்பேறித்தனத்தையோ, தங்களுடைய நஃப்ஸில் ஏற்பட்ட ஈமானிய பலவீனத்தையோ, அவர்கள் இப்படி வெளிரங்கமான பொய்யான காரணங்களை சொல்லி மறைத்துக் கொள்கிறார்கள். அதுபோக உங்களுடைய ஓய்வு நாள்கள்ல, மாசத்துல ஒவ்வொரு நாளும், ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ, உங்களுடைய வீணான வெட்டியான வேலைகளை நீங்கள் புறக்கணித்துவிட்டு, அத குடும்பத்தோட கொடுத்தாலே அல்ஹம்துலில்லாஹ் அந்த பிள்ளைகள தர்பியத்து செய்றதுக்கு போதுமானது. அல்லாஹ் தஆலா கண்டிப்பா பரக்கத் செய்வான். நம்ம முயற்சி செய்தால், அதற்கான வழிகளை தேடினால் அல்லாஹ் உருவாக்குவான். நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? எத்தனை உலமாக்கள், எத்தனை முஹத்திஸ்கள், அதேபோல சமூக சீர்திருத்தவாதிகள் சிறப்பான முறையில அத நிர்வகிக்கிறாங்க. முதல்ல நமக்கு என்ன வேணும்? இது முடியும். இது சாத்தியம். அதற்கு பிறகு அவசியமானது எது? கட்டாயமானது எதுங்கிறத நம்ம பட்டியல் போடணும். எது நம்ம வாழ்க்கையில அவசியம் இல்லாததெல்லாம் இருக்குங்கிறத நம்ம ஒரு பட்டியல் போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் ஹலாலுக்கு அங்க ஒரு இடம் இருக்கும். இப்ப ஒரு வருஷத்துல ஒருத்தரு ஹோட்டல்ல போயி எவ்வளவு சாப்பிடுறாருன்னு ஒரு கணக்கு போட்டு பாருங்களேன். பல பேரு செல்வந்தர்கள். அந்த காச நீங்க மிச்சம் பண்ணீங்கன்னா, எடுத்தீங்கன்னா, எத்தனையோ குடும்பத்துக்கு படிப்புக்கு நம்ம செலவு குடுக்கலாம். 40,000 உள்ள ஏழை பிள்ளைங்களுக்காவது அந்த காச குடுங்க. அவங்களுடைய பிள்ளைங்களையாவது படிக்க வைங்கன்னு சொல்லிட்டு. அதனால அல்லாஹ் தஆலா நமக்கு காசு குடுக்காம இல்ல. நிறைவா காசு குடுத்திருக்கிறான். ஆனா நம்ம அத செலவழிக்க கூடாத இடத்துல செலவழிக்கிறோம். செலவழிக்க வேண்டிய இடத்துல அத செலவழிக்கிறது இல்ல. நேரம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இஷாலிருந்து சுபுஹ் வரைக்கும் உங்க மனைவிக்கு குடுத்தா போதுமானது. ஊர் சுத்தலாம் கூட்டிட்டு போணுங்கிறதெல்லாம் கிடையாதுங்க.
இஷால இருந்து ஃபஜ்ர் வரைக்கும் உள்ள நேரத்த நீங்க மனைவிக்கு பொருத்தமா குடுத்துருங்க. உங்க செல்ஃபோன் எல்லாம் தூக்கி வச்சுட்டு, உங்க லேப்டாப்லாம் தூக்கி வச்சுட்டு, எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு, உங்க மனைவியோட பேசுங்க, விளையாடுங்க, சந்தோஷமா இருங்க, பேசுங்க, விளையாடுங்க, தூங்குற வரைக்கும் பேசுங்க, விளையாடுங்க, பேசுங்க, விளையாடுங்க. அப்புறம் காலையில ஃபஜ்ருக்கு போய் அது ஃபஜ்ர் தொழுதுட்டு போய் கொஞ்சம் டிஃபன் சாப்பிடுற வரைக்கும் பேசுங்க, விளையாடுங்க, சந்தோஷமா இருங்க. அதுக்கப்புறமா மத்தியான சாப்பாட்டுக்கு வாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவங்க திருப்தி ஆயிடுவாங்க. ஆனா, நீங்க ஒரு மனைவிய வச்சுக்கிட்டே இத உருப்படியா செய்றது இல்லங்கும்போது, உங்களுக்கு எதுக்கு 4 மனைவி சொல்லுங்க பாக்கலாம்? அதே போல தான் பிள்ளைகள். அப்ப பிள்ளைகளோட நீங்க வந்து அந்த ஒரு நாள்ல அவங்களோட நேரத்த குடுங்க. மனைவி மட்டும் இருந்தா மனைவி, பிள்ளைகள் இருந்தா பிள்ளைகளோட சேர்ந்து உட்காருங்க, பேசுங்க, பழகுங்க, ஒண்ணா சாப்பிடுங்க. இன்றைக்கு ஒண்ணா சாப்பிடுற பழக்கமே போயிருச்சே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்க வூட்ல முன்னாடி எங்க அத்தை, நானு, எங்க அம்மா, எங்க அண்ணன் எல்லாரும் ஒரு தட்டுல சாப்பிட்டு தான் வளர்ந்தோம். ஆனா இன்றைக்கு பிள்ளைகளோட சாப்பிட்டே பல மாசம் ஆகக்கூடிய அளவுக்கு ஆயிப்போச்சு. ஒரு வீட்டுல கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாமே ஒரு தட்டுல தான் சாப்பிடணும். அத கட்டாயமாக்குங்க முதல்ல. ஆனா இன்றைக்கு எப்படின்னு சொன்னா, அத்தா குடிச்ச கிளாஸ்ல மவன் குடிக்க மாட்டேங்கிறான். அம்மா குடிச்ச கிளாஸ்ல மவன் குடிக்க மாட்டேங்கிறான். வேற கிளாஸ்ல தண்ணி கேட்கறான். எந்த அளவுக்கு நமக்குள்ளார அந்நிய கல்பு தூரமா போயிருச்சு பாருங்க. புரியுதுங்களா? சோ இதெல்லாம் நீங்க உருவாக்குங்க. கண்டிப்பா அல்லாஹ் தஆலா ஒன் பை ஒன்னா இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் லேசாக்கி குடுப்பான். அதுக்கு அடுத்தது இன்னொரு பிரச்சனை இருக்குது. நம்முடைய பெண்களிடத்துல அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வரணும். அந்த ஒரு ஈமானிய உயர்வு வரணும். சஹாபாக்களுக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு. யாருக்கு கஷ்டம் இல்லாம இருக்கும்? ஒரு பெண் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவ விடவா ஒரு கணவரை நேசிக்கக்கூடிய ஒரு பெண்ண உலகத்துல பார்த்துற முடியும்? அப்பேற்பட்ட கொள்ள ஆசை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல வச்சிருந்தாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து அடுத்து திருமணம் முடிக்கும்போது தாங்கிக் கொண்டார்கள். அதாவது இதுதான் மார்க்கம். தனக்கு சிரமமாக உள்ளதை மார்க்கத்தில் தாங்கிக் கொள்வது. மார்க்கத்தில் உள்ளது தனக்கு பிடிக்காததாக இருந்தாலும், அதை பிடித்ததாகவோ, அல்லது தான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டதாகவோ மாற்றிக் கொள்ளுது. இப்படி இருக்கும்போது அல்லாஹ் கண்டிப்பா பரக்கத் செய்வான். அல்ஹம்துலில்லாஹ். அதனால 2 பக்கமும் பாருங்க இன்ஷா அல்லாஹ். 2 விஷயம் தான் ஷேர். இருக்கிற நேரத்த பகிர்ந்து கொள்ளுங்க. அதுக்காக வேண்டி ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதேபோல இருக்கிற செல்வத்த நீங்க வீண் விரயத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவையானதுக்கு அதுல அல்லாஹ் பரக்கத் செஞ்சுருவான். தட்ஸ் ஆல். 2 பாயிண்ட் தான் நீங்க கேட்ட கேள்விக்கு. ஒரு செல்வந்தர் ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் வாங்கி ஓட்டுறதுக்கு பதிலா ஒரு டொயோட்டா கொரோலா வாங்கி ஓட்டுனாரா 4 கல்யாணம் பண்ணிடலாம் அவரு. இல்லையா? அப்போ எதுக்கு நீ பென்ஸ் வாங்குற, பிஎம் வாங்குற? ஒரு ஒரு செல்வந்தர்ட்ட பென்ஸும் இருக்கு, பிஎம்மும் இருக்கு, போர்ஷேவும் இருக்குது. இத்தனை கார் எதுக்கு உனக்கு? 4 மனைவி வச்சுக்க, 4 கார் வைக்க தேவையில்ல. 4 காருக்கு செலவு பண்ற செலவ 4 மனைவிகளுக்கு, 4 மனைவிகளுடைய பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுப்பா. 4 கார வச்சா ஒரு கார் இன்னொரு காரை வச்சிருக்கேன்னு சண்டைக்கா வரும், சண்டைக்கு வராது. ஆனா 4 மனைவி வச்சா சண்டைக்கு வந்துருவாங்களேன்னு பயம். வேற ஒண்ணும் கிடையாது. எப்படி விரயமாக்குறாங்க பாருங்க. யாரும் சண்டைக்கு வந்துடாதீங்க சொல்லிட்டேன். இது வந்து என்னை பத்தி ஏற்கனவே பல பேரு என்னென்னமோ பேசி வச்சிருப்பாங்க. இன்னைக்கு பாடத்துல வரிசையில அந்த பிரிவு வந்துச்சு. நான் படிச்சு கொடுத்தேன். அவ்வளவுதான். 2 ரக்காத்து தொழுகணுமா? முடிஞ்சா ஜமாத்தோட தொழுகிறது ரொம்ப சிறந்தது. ஜமாத்தா முடியலன்னா நீங்க வீட்லயும் தொழுகலாம். முதல்ல சூரா ஃபாத்திஹா ஓதணும். அதுக்கப்புறம் நீண்ட நேரம் நிலையில இருக்கணும். அது நீண்ட சூறாக்கள், பெரிய சூறாக்கள் ஓதுனாலும் சரி, அல்லது ஒரே சூறாவ நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச சூறாக்கள திரும்ப திரும்ப நீங்க மீண்டும் ஓதிக்கொண்டே இருந்தாலும் சரி. அதுக்கப்புறமா நீங்க ருக்குவுக்கு போணும். திரும்ப நீங்க எந்திரிக்கணும். எந்திரிச்சு 2 கருத்து இருக்கு. ஒன்று, மீண்டும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி சூறாவ ஓதுறது, அல்லது சூறாவ மட்டும் ஓதுறது. எது செஞ்சாலும் சரி. இந்த ருக்குவுக்கு பிறகு நீங்க எந்திரிச்சது இருக்குதே, அது முந்திய நிலைய விட கொஞ்சம் சுருக்கமா இருக்கணும். சரி. அதுக்கு பிறகு நீங்க திரும்ப ருக்குவுக்கு போணும். அப்போ முதல் ரக்காத்துல 2 ருக்கு செய்வீங்க. 2 தடவ நிப்பீங்க. அதுக்கு பிறகு நீண்ட நேரம் நின்று நீங்க திக்ரு, தஸ்பீஹ், ரப்பனா லக்கல் ஹம்து ஓதிட்டு அப்புறம் சுஜூதுக்கு போவீங்க. 2 சுஜூது செய்வீங்க. எவ்வளவு நேரம் தொழுகையில நின்னீங்களோ முதல் ரக்காத்துல, அந்த அளவுக்கு நீங்க சுஜூது செய்வீங்க. உட்காருவீங்க, திக்ரு செய்வீங்க, இஸ்திக்ஃபார் செய்வீங்க, திரும்ப சுஜூது செய்வீங்க, இஸ்திக்ஃபார் செய்வீங்க, துஆ செஞ்சுகிட்டு இருப்பீங்க, தஸ்பீஹ் ஓதிக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறமா நீங்க எந்திரிச்சு 2வது ரக்காத்துக்கு வருவீங்க. 2வது ரக்காத்து முந்திய முதல் ரக்காத்து இருக்கு பாருங்க. அந்த முதல் ரக்காத்துல 2 அ பிரிவு இருந்துச்சுல்ல, அது 2த்தையும் சேர்த்து இது கொஞ்சம் கம்மியா இருக்கும். இதுலயும் நீங்க 2 தடவ நிக்கணும். சூரா ஃபாத்திஹா ஓதணும். அதுக்கு பிறகு எவ்வளவு நேரம் முடியுமோ திலாவா ஓதணும். ஆனா முந்தியத விட குறைவா. அதுக்கு பிறகு ருக்கு செய்யணும். ருக்குல நீண்ட நேரம் இருக்கணும். அதுக்கு பிறகு நம்ம எந்திரிக்கணும். பிறகு நம்ம மீண்டும் அ ஓதணும். அதுக்கு பிறகு ருக்கு செய்யணும். அதுக்கு பிறகு நம்ம எந்திரிக்கணும். அதுக்கு பிறகு நம்ம சுஜூது போகணும். ஸோ இந்த மாதிரி 2 ரக்காத்துகள் நம்ம தொழகணும். இது ஸலாத்துல் குஸூஃப், ஸலாத்துல் ஹுசூஃப்க்கு உண்டான சட்டம். சூரிய கிரகணத்துக்கோ, சந்திர கிரகணத்துக்கோ. முடிஞ்சதுக்கு பிறகு சரி இத நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுல முதல் சுன்னத் என்னன்னு சொன்னா,
அந்த கிரகணம் முடியிற வரைக்கும் நம்ம தொழுகையில இருக்கணும். நிலையிலேயோ, ருக்கூலயோ, சுஜூதுலயோ நம்ம இருந்து கொண்டே இருக்கணும். அதுதான் நேரடி சுன்னத்து. அது போக அடுத்தது, நீங்க கிரகணம் தொழுதுட்டீங்க. தொழுதுட்டீங்க. உங்களுக்கு நேரம் இருக்குது. இன்னும் அந்த கிரகணம் நீங்கியது உங்களுக்கு அது தெரியல. கிரகணம் நீங்கலன்னு நீங்க அறிந்து கொள்வீர்களேயானால், தக்பீர் ஓதுங்க, தஸ்பீஹ் ஓதுங்க, இஸ்திக்ஃபார் ஓதுங்க, துஆக்கள் கேட்டுக்கொண்டே இருங்க. அந்த கிரகணம் முடிந்து விட்டது என்று உங்களுக்கு தெரியிற வரைக்கும். அதேபோல சதக்கா செய்யலாம். சரிங்களா? ஸோ இது வந்து கிரகணத்தினுடைய அமல்கள். கிரகணத்தினுடைய அமல்கள்ல தொழுகன், திக்ரு, துஆ, இஸ்திக்ஃபார், சதகா செய்யணும். இது நேரடியா ஹதீஸுகள்ல வந்தது. தொழுகையுடைய முறை வந்து இந்த மாரி. ஒரு ஒரு ரக்காயத்திலயும் 2 நிலைகள் இருக்கணும். நிக்கணும், ஓதணும். அதுக்கப்புறமா ருக்கூ செய்யணும். திரும்ப எந்திரிக்கணும். திரும்ப ஓதணும். ஓதுனது நம்ம கன்டின்யூ பண்ணாலும் சரி, அல்லது சூரா ஃபாத்திஹா ஓதி புது சூரா ஓதுனாலும் சரி, அதுக்கப்புறமா 2வது ரக்காத்து இதே போல. ஒரு ரக்காயத்துல 2 ருக்கூவு, 2 சஜ்தா. அப்ப 2 ரக்காத்துல 4 ருக்கு, 4 சஜ்தா. இன்ஷா அல்லாஹ். வீட்ல யாராவது தொழுக வைக்க தெரிஞ்சவங்கன்னா, அவங்கள வச்சு நீங்க தொழுக வைக்கலாம். வெறும் சூரத்துல் இக்லாஸ் தான் உங்களுக்கு தெரியுது, பரவாயில்ல. ஓதிக்கிட்டே இருங்க. காலு வலின்னு வலிக்கிற வரைக்கும் ஓதிக்கிட்டே இருங்க. பிறகு அதே அளவுக்கு நீங்க ருக்குல வந்து சுப்ஹான ரப்பியல் அஸீம், சுஜூதுல சுப்ஹான ரப்பியல் அலா சொல்லிக்கிட்டே இருங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சத வச்சு நம்ம ஓதிக்கிட்டே இருக்க வேண்டியது. இல்ல கையில குர்ஆன் முஸ்ஹஃப் எடுத்து தப்பு இல்லாம உங்களுக்கு ஓத தெரியும். எடுத்து வச்சு ஓதுங்க. நோ ப்ராப்ளம். இன்ஷா அல்லாஹ். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, சயின்டிஃபிக்கா அந்த நேரம் வந்து ஃபிக்ஸ் பண்ணப்பட்டாலும், அது நம்ம இருக்கக்கூடிய ஊர்ல கண்ணால் பார்க்கப்படணும். பார்க்கப்பட்டா தான் நம்ம வந்து அந்த தொழுகைய வந்து நம்ம தொடரணும். ஜஸ்ட் வெறும் நேரத்த வைத்து மட்டும் நம்ம ஆரம்பிச்சிட முடியாது. இப்ப அந்த ஒளி மங்குதுல, மங்கிருச்சுன்னா நீங்க தொழுதுறலாம். உங்க ஏரியால அந்த ஒளி மங்கிருச்சுன்னா, யூ கேன் ஸ்டார்ட் த ஸலா. இப்ப உதாரணத்துக்கு இது அமெரிக்கால தான் தெரியும், இந்தியால தெரியாதுன்னு இருக்கு. அல்லது மலேசியால தெரியும், இந்தியால தெரியாதுன்னு இருந்தா, நோ நீட் டூ ப்ரே. இறந்தவருக்கு ஆண் பிள்ளை இல்லை என்றால் பங்கு இருக்கு. ஆண் பிள்ளை இருந்தா அறவே பங்கு கிடையாது. கண்டிப்பா சகோதர சகோதரிகளுக்கு பங்கு இருக்கு. சகோதரன் சேர்ந்து இருந்தாங்கன்னா அசபாவா வருவாங்க. பொம்பளை புள்ள இருந்தாங்கன்னா, ஒரு பொம்பளை புள்ள இருந்தா பாதி, 2 பொம்பளை புள்ள இருந்தா 3ல 2, அம்மாவுக்கு 6ல 1, மிச்சம் இருக்கிறது அவங்களுக்கு போய் சேர்ந்துரும், சகோதர சகோதரிகளுக்கு. இப்ப கணவரோட இருக்கக்கூடிய மனஸ்தாபத்தை நீக்கணும்னு முயற்சி செய்யறதா, அல்லது அந்த மனஸ்தாபத்தோட தொடரணும்னு முயற்சி செய்யறதா, அதுக்கு ஆசைப்படுறதா? ஸோ கண்டிப்பா யாருக்கு யாரோட மனஸ்தாபமோ, கவலையோ, வெறுப்போ அல்லது சில பிரச்சனைகளோ இல்லாம இருக்கும். அத நம்ம முடிவுக்கு கொண்டு வரணும்னு தான் ஆசைப்படணும். அதனால உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு நீங்க தூரமா போறதல்ல, நீங்க நெருங்கி வர்றது தான். அதனால உங்களுடைய மனசுக்கே, ஏன்னா நம்முடைய மனசுக்கு விரும்பினதெல்லாம் நமக்கு சரியாயிடாது. நம்முடைய அறிவுட்ட கேட்கணும். நமக்கு வந்து மனசு இருக்குது, ஆசை இருக்குது. மனசுனா ஆசை. ஆசை விரும்புவதையெல்லாம் நம்ம செஞ்சிட முடியாது. நம்முடைய அறிவு சிந்திச்சு சொல்றத மட்டும் தான் நம்ம செய்ய முடியும். அதனால இன்ஷா அல்லாஹ் ஆ என்ன முரண்பாடுகள் இருக்கு? சில நேரங்கள்ல சில பாவங்கள் இருக்கலாம். அல்லாஹ்வுடைய அடியான், அல்லாஹ் அவர மன்னிக்க போதுமானவன். உங்களுக்கும் அவருக்கும் அல்லாஹ் என்ன கடமை குடுத்திருக்கிறானோ, அந்த கடமையை நீங்க செய்யுங்க. அவருடைய பாவத்தை குறித்து அவருடைய ரப்பு விசாரிக்க போதுமானவன். நீங்க நெருக்கமா இருக்கிறதும், அன்பா இருக்கிறதும், பாசமா இதுவும் ஒரு காரணமாக அமையலாம். அவர் தன்னுடைய பாவத்திலிருந்து திருந்துவதற்கு, அவர் தௌபா செய்வதற்கு, அவர் நேர்வழி பெறுவதற்கு. ஒருத்தரோட நீங்க நெருக்கமாகவே இல்லைன்னு சொன்னா, அவர நீங்க எப்படி சரி பண்ண முடியும்? அவர எப்படி நீங்க வந்து திருத்த முடியும்? முடியாது. அதனால நீங்க வந்து சரியான கவுன்சிலிங் எடுத்துக்கொள்ளுங்க. கண்டிப்பா நீங்க வந்து உங்களுடைய ஆசைகள ஒதுக்கிட்டு, அல்லாஹ்வுக்காக நீங்க சில விஷயங்கள விட்டுக் கொடுத்து செய்யுங்க. அல்லாஹ் தஆலா அவர வந்து உங்களுக்கு பொருத்தமாகவும், திருந்தியவராகவும் அல்லாஹ் ஆக்கி கொடுக்க போதுமானவர். 2வது கேள்வி என்ன கேட்டீங்க? ஆ நகைய பொறுத்து நகைய பொறுத்தவரைக்கும் நான் இதுல 2 பதில் சொல்றேன். 1, இந்த மாதிரி கடக்காரர்கள் யாரையுமே நம்பாதீங்க. 99 பேரு ஃப்ராடுங்க. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். அதனால யாரு உங்களுக்கு இத வாங்கிக்கிட்டு ரொக்கமா கேஷ் தராங்களோ, அல்லது ரொக்கமா புது நகை தராங்களோ, அவங்கள்ட்ட நீங்க வித்துட்டு செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருங்க. இந்த 1 வருஷம் கழிச்சு தர்றோம், 2 வருஷம் கழிச்சு தர்றோம், அப்படி செய்வோம், இப்படி செய்வோம். இதுல பெரும்பாலும் வந்து ஏமாற்று வேலைகள் தான். அதாவது ஒரு பெரிய தொகை சேர்ந்த உடனே மொத்தமாக மக்கள ஏமாற்றிட்டு போகக்கூடிய வழக்கத்த தான் நம்ம பார்க்கிறோம். உங்களுக்கு குறைவா செல்வம் கிடைச்சாலும் சரி, உடனடியா அத நீங்க செஞ்சு கொள்றது தான் சரியானது. அல்லது நீங்களே அத போட்டு உருக்கிவிட்டு என்ன கிடைக்குதோ கோல்டா, அத கோல்ட் ஆக்கி மார்க்கெட்ல வித்துட்டு போறது நல்லது.
மத்தபடி மார்க்க அடிப்படையில சட்டமா கேட்டா, அறிஞர்களுடைய 2 கூற்று இருக்கு. அறிஞர்களுடைய ஒரு கூட்டம் என்ன சொல்றாங்கன்னா, நகையாக இருந்தாலும் அது பொதுவான தங்கத்தினுடைய சட்டம் தான். அப்ப ரொக்கத்துக்கு ரொக்கம் தான் நம்ம விக்கணும். அளவுக்கு அளவு அத விக்கணும்னு சொல்றாங்க. ஆனா அறிஞர்களுடைய இன்னொரு கூட்டம் என்ன சொல்கிறார்கள் என்றால், தங்க கட்டியாக இருப்பதிலிருந்து அல்லது தங்க நாணயமாக இருப்பதிலிருந்து அது நகைகளாக மாற்றப்பட்டு விட்டால், அது ஒரு பொருளாக எடுத்துக்கொள்ளப்படும். அதனால அந்த பொருள கூட குறையவோ, அல்லது தவணைக்கோ நம்ம மாற்றிக் கொள்ளலாம். அ அதனால தப்பில்லங்கிறாங்க. ஸோ அந்த 2வது வகையான ஸ்காலர்ஸுடைய கருத்து நீங்க செய்யக்கூடிய இந்த விஷயம் தப்புங்கிற அந்த லிஸ்ட்ல வராது. ஆனா இத செய்றவங்க பெரும்பாலும் மக்கள ஏமாத்துறவங்களா இருக்கின்ற காரணத்தினால, நீங்க யாரோட செய்றீங்க? எக் எ எப்ப என்ன உங்களுக்கு அதுல உறுதி கேரண்டி இருக்குங்கிறத நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. அத்தஹியாத் ஓதணும். கண்டிப்பா ஓதணும். அந்த அதாவது மஸ்ஜிதுல தொழுகை நடந்தா, தொழுகை முடிச்சுட்டு, இமாம் அவங்க ஒரு சின்ன அது சந்திர கிரகணம் என்னங்கிறத பத்தி ஒரு சின்ன ஸ்பீச் குடுப்பாங்க. அல்லாஹ் சமூகத்துக்கு அல்லாஹ் நேர்வழிய குடுக்கட்டும், நல்ல புத்திய குடுக்கட்டும், ஆண்களையும் அல்லாஹ் திருத்தட்டும், பெண்களையும் அல்லாஹ் திருத்தட்டும். எல்லாருக்கும் அல்லாஹு தஆலா நல்ல வழிய கு அ ஏற்படுத்தட்டும். ஆமீன். அதாவதுமா, நீங்க பேசின இந்த பேச்சு சம்பந்தமா பல மணி நேரங்கள், பல இடங்கள்ல நம்ம இது சம்பந்தமா அதாவது தனி தலைப்பாவே நம்ம பேசியிருக்கிறோம். அதுல குறிப்பா ஒரு 8 மணி நேரம் பயான் இருக்கு. இறை சட்டத்தை மறுக்கும் ஆண்களும், எதிர்க்கும் பெண்களும்னு சொல்லிட்டு ஒரு 8 மணி நேரம் ஒரு பெரிய கிளாஸஸ் இருக்கு, பயான் இருக்கு. அதுல இது சம்பந்தப்பட்ட எல்லா சீர்கேடுகளையுமே ஓரளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் பேசப்பட்டிருக்கு. இதுல ஆண்கள் மேலயும் தப்பு இருக்கு, பெண்கள் மேலயும் தப்பு இருக்கு. ஒருத்தர் மேல மட்டும் நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. இப்ப ஒரு பக்கம் ஒருத்தருக்கு ஒரு மனைவியோட குடும்ப வாழ்க்கை கசக்குதுன்னா, அப்ப அதுக்கு என்ன தீர்வு? அல்லாஹ் என்ன சொல்றான்? இம்சாக்கும் பிமஅரூஃபின் அவ் தஸ்ரீஹும் பிஇஹ்சான். அழகிய முறையில் சேர்த்து வைத்து வாழுங்கள். இல்லை என்றால் கண்ணியமான முறையில் விட்டு விடுங்கள். இப்ப ஒரு தடவ கல்யாணம் பண்ணிட்டா, அவனுக்கு அந்த பெண்ணோடு இணக்கம் ஏற்படவில்லை என்றால், அல்லது அந்த பெண்ணுக்கு அவனோடு இணக்கம் ஏற்படவில்லை என்றால், ஒரு இலகுவாக வெளியேறக்கூடிய வழி இருக்கணும். அந்த வழி அடைக்கப்பட்டுருச்சு. அப்ப என்ன செய்றாங்க? வாழ முடியல, விடவும் முடியல. அப்ப அவன் அந்த மனைவிய தொங்க விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்றான். இதுவும் ஒரு காரணம் நீங்க சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைக்கு. அந்த மனைவி தலாக்கு குடுத்துடுறேன், என்ன விட்டுடுன்னு சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேங்கிறான். நான் உன்ன விடமாட்டேன். கேஸ் போடுவேன். உன் மேல பொய் கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னு சொன்னா, ஒன்று ஏற்கனவே கணவனிடத்துல அஹ்லாக் இருக்காது. கேரக்டர் இருக்காது. ஆணிடத்துல. சோ இது அவனுடைய குறை. இப்படிப்பட்டவனோட அந்த பெண் வாழ்றதுக்கே விரும்பக்கூடாது. புரியுதுங்களா? இப்ப சில பேர் என்ன செய்றாங்க, அஹ்லாக்கு கெட்டவனா இருந்தாலும் சரி, எனக்கு அவன் வேணும் அப்படின்னு விரும்புறாங்க. இது எந்த வகையில நியாயம்? இன்னொரு பக்கம் என்னன்னு சொன்னா, பெண்ணுடைய அஹ்லாக்குனாலயும் கணவர்கள் குடும்ப வாழ்க்கையில விரக்தி அடையறாங்க. அப்ப பெண்ணு தன்னுடைய குணத்தையும் சரி செய்துக்கிறதுக்கு தயார் இல்ல. கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையோ, கணவனுடைய குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டிய கடமையோ செய்றதுக்கு தயார் இல்ல. அவன் இன்னொரு மனைவியும் முடித்துக் கொள்ளக்கூடாதுன்னு அவன நெருக்கடி பண்ணா, அப்ப கண்டிப்பாங்க இது முட்டிக்கிட்டு போகும்பொழுது பிரச்சனை வருது. இப்ப நெறைய குடும்பத்தில எப்படின்னு சொன்னா, "நான் உங்க அம்மாவ பார்க்க மாட்டேன். உங்க அம்மா இருக்கிற வீட்ல நான் இருக்க மாட்டேன்." அப்படின்னு பல பெண்கள் ஒரே முடிவோட இருக்காங்க. இதனால பலர் என்ன செய்றாங்க, தன்னுடைய அம்மாவ பராமரிக்கிறதுக்காக, தன்னுடைய அம்மாவ ஒரு வீட்ல பாதுகாப்பா வைக்கிறதுக்காக வேண்டி ஒரு கல்யாணம் பண்றாங்க. இப்ப தன்னுடைய அம்மா மேல தன்னுடைய முதல் மனைவி காட்டக்கூடிய வெறுப்பு, தன்னுடைய தன்னுடைய சொந்தங்கள் மேல முதல் மனைவி காட்டக்கூடிய அந்த பாரபட்சம் இருக்குதே, கொஞ்சம் கொஞ்சமா அவள் மேலயும், அவளுடைய குழந்தைகள் மேலயும் அவருக்கு வெறுப்ப உண்டாக்கிடுது. சோ நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, தீமை, பிரச்சனைங்கிறது ஒருத்தர்ட்ட இல்ல. அப்படியே இது நம்ம ஜெல்லி மீன் இருக்குல்ல, அது என்ன சொல்றது? அக்டோபஸ். அந்த மாரி எங்க பார்த்தாலும் இப்படியே பரவி கிடக்குது. நம்ம எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் திருந்துவோம். எல்லார்ட்ட உள்ள தவறுகள நம்ம திருத்துவோம். அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு ஒரு பாதுகாப்பான சமுதாயத்த உருவாக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். இது எல்லாத்துக்கும் அடிப்படை கல்வியும், தக்வாவும் தேவை.